வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி உலக மனிதநேய தினம். வெறுப்பது யாராக இருந்தாலும் நேசிப்பது நீங்களாக இருங்கள் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி உலக மனிதநேய தினத்தை கொண்டாடுறாங்க. இன்றைக்கி மட்டும் இல்லைங்க, வாழ்க்கை பூரா நம்ம மனிதநேயத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியம். பாபா செல்லத்துறை அவர்கள் ஒரு மீட்டிங்கில் பேசும்போது கேட்டது, கேரளத்தில் வைக்கம் முகமது பஷீர் அப்படின்னு ஒரு ரைட்டர், எழுத்தாளர், சுல்தான் ஆஃப் ரைட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் சொல்கிற அந்த ஒரு விஷயத்தை கவனிப்போம். ஒரு ஹோட்டல், சின்ன ஹோட்டல், டீ கடைன்னு கூட சொல்லலாம். அதில் ஒரு பெரியவர் போகிறார், ரொம்ப வயதானவர். மெல்ல போய் உட்கார்ந்து ஒரு டீ கொடுங்க அப்படிங்கிறார். உடனே ஒரு டீ வருது. மெல்ல ரசித்து சாப்பிட்றாரு அந்த டீயை. அதனுடைய விலை அன்னைக்கு 2 ரூபா, ஒன்லி 2 rupees. டீயை குடித்து முடிச்சுட்டு பணம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது அவருடைய ஜிப்பா வெயிட் இல்லாமல் காற்றுல ஆடுது. பர்ஸை காணும். நேராக கேஷ் கவுண்டருக்கு வராரு. அந்த கேஷியர் கேட்குறாரு, பர்ஸு காணா போயிருக்குமே. ஆமாங்க. என்ன சொல்ல போகிறாரோ அப்படின்னு இவர் பதபதிக்கிற நேரத்தில், உங்களை ஒரு வேலையும் செய்ய சொல்ல, நீங்கள் ஒரே ஒரு வேலை பண்ணுங்கள், முதல்ல உங்கள் சட்டையை கழட்டுங்கிறார். இவர் அப்படியே கூனி குறுகி போகிறார். அங்கே சாப்பிடக்கூடிய அந்த ஒரு 7-8 பேர் உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் ஆவலாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க, இவர் எப்போ சட்டையை கழட்டுவார் அப்படிங்கிற மாதிரி. ஒரு மனிதனால் ஒரு மனிதன் அவமானப்படுத்தப்படும் பொழுது அதை வேடிக்கை பார்க்கவோ ரசிக்கவோ பல பேர் அங்கே உட்காந்துருக்காங்க. ஒருத்தர் கூட முன் வரல. 2 ரூபா தானேயா நான் தரேன் அப்படிங்கிற வார்த்தை, நினைப்பு மனசில் கூட வரல யாருக்கும். இவர் ரொம்ப கூனி குறுகி போய் கஷ்டப்பட்டு அந்த சட்டையை கழட்டி அவர் மேஜையில் வச்சிடறார். சரி, அடுத்தது வேட்டியை கழட்டுங்கிறார். இவருக்கு ரொம்ப மோசமாக போச்சு நிலைமை. வேட்டியை கழட்டுறதா, என்ன ஒரு அவமானம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நடுங்கின கையோட வேட்டியை அவுக்கிறதுக்காக கொண்டு போகிறார் கையை. திடீர்னு ஒரு ஆள் வரார். அவரை பார்த்தா எப்படி இருக்கு தெரியுங்களா? ஒருத்தன் லுங்கியை மடித்து கட்டிக்கிட்டு, ஒரு பனியன் மாதிரி ஒன்று போட்டுக்கிட்டு, வாயில் ஒரு பீடியை வச்சுக்கிட்டு, தலைமுடியெல்லாம் நட்டு குத்தலாக இருக்கும், தாடி மீசையுமா, அந்த மாதிரி ஒரு கேவலமான யாரும் மதிக்காத ஒரு தோட்டத்தில் ஒருத்தன் ஓடி வரான். ஐயா ஐயா ஏரியா 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 வேட்டியை கழட்டாதே கழட்டாதே அப்படிங்கிறான். வந்தவொடனே இவருக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சு. கையை எடுத்துடுறார். வேட்டியை அவுக்கலை. இவர் என்ன, இப்போ 2 ரூபா தானே நான் கொடுக்க மாட்டேனா அப்படின்ட்டு இவன் என்ன பண்ணுறான், பணத்தை கொடுக்கல, ஒரு 10 பர்ஸு வச்சுருக்கான். ஐயா இது பாரியா, இதில் உன் பர்ஸு இருக்கான்னு பாரியா அப்படிங்கிறான். இவர் அப்படி பொறுமையாக பார்க்குறார். இவருடைய பர்ஸு அங்கே இருக்குது, என் பர்ஸு இதில் இல்லைப்பா அப்படிங்கிறார். சரி போனால் போது விட, இந்தாயோ 2 ரூபா, என்ன 2 ரூபாய்க்கெல்லாம் நீ வேட்டியெல்லாம் அவங்க சொல்லுவியா, என்ன வேலை செய்கிற நீ அப்படின்னு ஒரு மிரட்டிட்டு இவரை வெளியே கூட்டி வந்துடும். இவ்வளோதான் இந்த கதை, இவ்வளோதான். இலக்கியங்கள் நமக்கு பல பாடங்களை உணர்த்துகின்றன. யாரையும் உருவு கண்டு எல்லாமே வேண்டும், மட்டமாக நினைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை பல இலக்கியங்கள் பல இடங்களில் சொல்லிக்கிட்டே இருக்கு. நம்ம தான் அதை நின்று கேட்கறதுக்கு ரெடியாக இல்லை. ஒரு 2 ரூபா காசு பெற மாட்டார் அவர். ஆளுக்கு 8 போட்டால் 4 பேர் சேர்ந்து 2 ரூபா கொடுக்கலாமே, கொடுக்கல. ஆனால் கொடுத்தது யார்? பிட் பாக்கெட்காரன். அதுலேயும் இவர் பர்ஸு இருந்தது. அந்த மாதிரி நல்ல மனிதனை காட்டி கொடுக்க இவர் விரும்பலை. என் பர்ஸு இல்லையான்ட்டார். இதில் நீயா நானா மாதிரி போட்டி. நீ மனித நேயத்தோடு இருக்கியா, நான் இருக்கேனான்னு. அதனால் அந்த இலக்கியங்கள் சொல்லக்கூடிய அந்த மனிதர்களை, அந்த கீழ் நிலைமையில் உள்ள, பார்ப்பதற்கு அருவருப்பாக உள்ள மனிதர்களை சாதாரணமாக எடை போட வேண்டாம். அவர்களுக்குள்ளும் நம்மக்கிட்ட இருக்கிற அதே ஆன்மா இருக்கிறதுன்னு நீங்கள் நினச்சிட்டா போதும். அவங்கள நீங்கள் கட்டி பிடிச்சி நான் கொஞ்சம் சொல்லலை, அவமரியாதை செய்யாதீர்கள், மனதாலும் வெறுக்காதீர்கள். யார் எப்போ எதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, எப்படி வந்து நிற்பாங்கன்னு தெரியாது, சரிங்களா? இது ஒன்று, இந்த மனிதநேயம். அதனால தான் அன்னை தெரசாவை இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். மனிதநேயத்தோட மக்களுக்கு சேவை செஞ்சாங்கன்னு. இப்போ ஃபேஸ்புக்கில் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடிகரும் எம்பியுமான நண்பர் கமலஹாசன் அவர்கள் ஒரு பதிவு போட்டிருந்தாங்க. 5 ரூபாய்க்கு டாக்டராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. எம்பிபிஎஸ் படித்த பெரிய டாக்டர். மனிதநேயத்தோட 5 ரூபா ஃபீஸுக்கு இவ்வளோ காலம்
டாக்டராக வேலை பார்த்து சர்வீஸ் பண்ணியிருக்காங்க, நேற்று காலமாயிட்டாங்க. திருமதி வேணி ஜெயச்சந்திரன் அப்படின்னு போட்டிருக்காங்க, அதையும் பாருங்கள். அந்த மாதிரி மனிதநேயம் சும்மா சகஜமாக நிறைய இடங்கள்ல இருக்குது. ஆனால் தோற்றத்தை வச்சு நம்ம அதை மதிக்கிறது இல்லை, இல்லைங்களா? அதனால் மனிதநேய நாள் அப்படிங்கிறனால அதை பற்றி பேசுகிறமே தவிர, மனிதநேயம் இந்த நாளுக்கு மட்டும் சொந்தமானதல்ல, அது எந்த நாளுக்குமானது. இதுபோல் பலரும் மனிதநேயத்தோட பல உதவிகளை பலருக்கும் செஞ்சிட்ருக்காங்க. இல்லாதவங்களுக்கு எத்தனையோ பேர் கொடுத்துட்ருக்காங்க. சூலூர் பக்கத்தில் கண்ணம்பாளையத்தில் திரு வேலுசாமிங்கிறவர் பாரதி பசியார உணவு அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை நடத்திட்டு வராரு. தினம் தன்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ரவுண்டு இயலாதவங்களுக்கு எந்திரிச்சு வர முடியாதவங்களுக்கு வீட்டிலே கொண்டு போய் உணவு கொடுத்துட்டு வரார். பெரிய விஷயமா இருந்தது. அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது நான் கேட்டேன், நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையும் இதெல்லாம் பண்ணுவீங்களான்னு கேட்டேன். ஞாயிற்றுக்கிழமை பசிக்காதீங்களா அப்படின்னார். நியாயம் தானே. அப்போது வருஷம் 365 நாளும் இந்த வேலையை பண்ணிகிட்ருக்காரு. அந்த மாதிரி பலர் பெரியாஸ்பத்திரிகிட்ட போய் பாருங்கள், நிறைய இடங்களில் நிறைய பேர் சத்தமே இல்லாமல் பல உதவிகளை செஞ்சுட்டு வராங்க. அந்த மாதிரி செய்கிறவங்களுக்கு பாராட்டுதலோ வாழ்த்தோ நம்ம சொல்கிறதை விட பெரிய நன்றியும் வணக்கத்தையும் நான் சொல்லிக்கிறேன். இதை செய்கிற ஒவ்வொருத்தருக்கும் இந்த வீடியோவை நான் சமர்ப்பிக்கிறேன், காணிக்கையாக்குறேன். மனிதநேய நாள் அன்னைக்கு மனிதநேயத்தினுடைய உச்சத்தை நம்ம பார்த்துருக்கோம். இதுதான் எனக்கு விஷயம். நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பன் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.